தனது சொந்த முயற்சியால் முதல் பட்டதாரி என்ற பெருமையை பெற்ற பழங்குடியின மாணவன் அரசு பணி வேண்டி நியூஸ் 7 தமிழ் வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள நரிக்குறவர் காலனியில் வசித்து வரும் பழங்குடியின மாணவனான ஏழுமலை அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் தனது பள்ளி படிப்பை முடித்திருக்கிறார். தொடர்ந்து மேல்நிலை பள்ளி படிப்பையும் முடித்த அவர் தனியார் கல்லூரியில் இளங்கலை கணினி துறையில் சேர்ந்திருக்கிறார். இந்நிலையில் குடும்ப வறுமை காரணமாக தனது சொந்த முயற்சியால் பாரம்பரிய குலத்தொழிலை செய்து கல்லூரி கட்டணத்தை செலுத்தியிருக்கிறார். தொடர் கடின உழைப்பால் மாவட்ட அளவில் முதல் பட்டதாரி என்ற பெருமை பெற்றுள்ள இவரை குடியாத்தம் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் நேரில் அழைத்து பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து நியூஸ் 7 தமிழுக்கு பேட்டியளித்த ஏழுமலை தனக்கு அரசு பணி வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறார். நான் குடியாத்தம் உட்பட்ட பாக்கம் கிராமம் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்தவர். நான் படித்தது எங்கள் கிராமம் பாக்கத்தில் உட்பட்ட தொடக்கப்பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது. கல்லூரியில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்ந்து அதனை பயின்றுவதற்காக என்னுடைய பாரம்பரிய தொழிலான ஊசிமணி, பாசிமணி மற்றும் வில்லுண்டை விற்று அதன் மூலம் அந்த பணத்தினை நான் ஃபீஸ் கட்டி காலேஜை முடித்துள்ளேன். வேலூர் மாவட்டத்தில் நரிக்குறவர் இனத்தில் முதல் பட்டதாரி ஆவேன். எனக்கு அரசு வேலை வழங்குமாறு நியூஸ் 7 சேனல் மூலம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.